இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பெருமையை கொடுத்தது நீங்கள் தமிழக மக்கள். அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலையும் ஒரு சிறப்பான கூட்டணி, வெற்றி கூட்டணியை, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணியை தலைவர் அமைச்சு கொடுப்பார். பண்ணுவார்ல? அப்படி 234 வேட்பாளர் அறிவிப்பார், கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்து. ஆனால் நீங்கள் அமைதி அமைதி. ஆனா நீங்க தலைவர் சொல்லியிருக்காரு 234 வேட்பாளர் நான் அறிவிப்பேன். ஆனால் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அந்த 234 தொகுதியிலும் முத்தமிழர் கலைஞர் தான் வேட்பாளர் என்ற அந்த உணர்வோடு நீங்க அடுத்த வேலை செய்ய வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். பண்ணுவீங்களா? இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இந்த அதிமுக ஆட்சிக்கும் பாஜக கட்சிக்கும். பாராளுமன்ற தேர்தலில் ஓட ஓட அடிச்சு விரட்டீங்க. அதிமுகவையும் பாஜக அந்த கூட்டணியையும் ஓட ஓட அடிச்சு விரட்டீங்க. கரெக்டா? இதுல நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா என் மேல நேற்று காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா என்ன சொன்ன தெரியுமா? மக்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டினீங்க, பொறுப்பான அடிச்சு விரட்டினீங்க. கரெக்டா? அதான் தப்பா பேசுறேன். நான் வன்முறை தோன்ற மாதிரி பேசுறேன். என் மேல புகார் கொடுத்திருக்கேன். உதயநிதி போற இடத்துல எல்லாம் வன்முறை தோன்றாரு, செருப்பால் அடிக்கிறது வன்முறை. அடிச்சது நீங்க, அடி வாங்கினது அவங்க. அவங்களுக்கு வைத்திருச்சது. திமுக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாலும் கூட்டம், திமுக தலைவர் எங்க போனாலும் கூட்டம். நான் ஒன்னோடு கேட்கிறேன், நான் ஒரு சாதாரண இளைஞரணி தலைவர், இளைஞரணி தலைவர். எனக்கு இவ்வளவு ஆரவாரத்தோட இவ்வளவு எழுச்சியோட கூட்டம் நம்ம தலைவர் வெளில வந்தாருன்னா என்ன ஆகுது உங்க நிலைமை? அவங்க வைத்தறிச்சல் எப்படியாவது என் பிரச்சாரத்தை நிப்பாட்டணும்னு. போன முறையே நான் டெல்டா பகுதியில பிரச்சாரம் பண்ணும் போது தினமும் என்ன கைது பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணீங்கன்னா கைது, மைக்க பிடிச்சா கைது. அவங்க நினைச்சாங்க உதயநிதி கைது பண்ணி வச்சுட்டா பயந்துருவாரு, வீட்டுக்கு போய் வருங்க. நான் கலைஞர் பேரன், நீங்க மாட்டேன். நீங்க எத்தனை புகார் இந்த திரு எடப்பாடி பழனிசாமி இது மறக்கவே இல்லையா? புதுசாவில் வச்சிருக்கேன். இந்த முதலமைச்சர் இருக்காருல்ல திரு எடப்பாடி பழனிசாமி, அவரு எடப்பாடி பழனிசாமியா? கரெக்டா சொல்லுங்க பாப்பா. எடுபடியா? வேற தென்பாடியா? நான் சொல்லல, மக்கள் சொல்றோம். எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி? ஏன்னா அவர் சசிகலாவுடைய காலில் டெட்பாடி மாதிரி படுத்து கிடந்துதான் இந்த பதவிக்கே வந்தார். மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மன்னிக்கிறோம், திரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? மக்கள் தேர்ந்தெடுத்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை. சென்ற தேர்தலில் ஒரே 1% வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இருந்தோம். அதற்கு பிறகு அந்த அம்மா இறந்துட்டாங்க. இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்களே, நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போய் 3 வருஷம் ஆச்சுமா. யாருக்காவது தெரியுமா அவங்க ஏன் இறந்தாங்கன்னு? உங்க தெருவுலயோ உங்க பக்கத்து தெருவுலயோ உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா போய் துக்கம் விசாரிப்போம்ல. எதனால இறந்தாங்க, என்ன மருந்து கொடுத்தீங்க, யாரு டாக்டரு, எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க, ஏன் காப்பாற்ற முடியலன்னு கேட்போமா இல்லையா? அப்படி இருக்கும் போது உங்களுக்கு தெரியாதவங்க அப்படி ஆகும் போது, இறக்கும் போது நீங்க கேட்கும் போது, உங்களுடைய முதலமைச்சர், மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய தலைவரா இருந்தவங்க 90 நாள் ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சு யாருமே பார்க்க கூடாம பண்ணி ஒரு நாளும் அமைச்சர்கள் வெளில வந்து என்ன சொன்னாங்க?
அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க சொன்னாங்க இல்லையா? அம்மா இன்னைக்கு இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க. கடைசியில அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பில்லு போட்டாங்க 90 கோடி. ஒரு இட்லி 1 கோடி. திடீர்னு ஒரு நாள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அத சொன்னாங்க. சசிகலா இருக்காங்கல்ல, அவங்க திரு ஓ பன்னீர்செல்வத்தோட முதல்வர் பதவியை பிடிக்கிட்டாங்க. இவர் நேரா போய் தர்மயுத்தம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட சமாதியில உட்கார்ந்து நல்லா 1/2 மணி நேரம் தூங்கி எதிர்த்து வந்து, நான் தர்மயுத்தம் நடத்திட்டேன், அம்மாவோட ஆத்மாவோட பேசினேன், அம்மா சாவுல மர்மம் இருக்குன்னு சொன்ன முதல் திரு ஓபிஎஸ் அவர்கள். இதெல்லாம் நீங்க மறக்க கூடாது. நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைச்சு திருப்பி இந்த பக்கம் வாக்கு கேட்டு வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒரே கேள்வி கேளுங்க, அம்மா எப்படி செத்தாங்கன்னு கேள்வி, அப்படியே ஓடி போயிடுவாங்க. சொல்ல மாட்டாங்க. விசாரணை கமிஷன் அமைச்சு இது வரைக்கும் 8 வாட்டி சம்மன் அமைச்சாச்சு. திரு ஓ பன்னீர்செல்வம் போக மாட்டேங்கிறார், எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். இப்படி யாருக்குமே உண்மையா கிடையாது. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் உண்மையா இல்ல, நியாயமா இல்ல. அதே மாதிரி இவர டெப்பாயில சிஎம் ஆக்குறது சசிகலாமா. அந்த அம்மாவுக்கு உண்மையா இருந்தாங்களா? அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோன்னு இவர் சொல்லிட்டாரு, நீ என்ன முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு. கேட்டா நான் படிப்படியா முதலமைச்சர் வேணா, படிப்படியா முதலமைச்சர் வேணும், படிப்படியா முதலமைச்சர் மனுஷன் மாதிரி ஓண்டு போய் முதலமைச்சர் ஆனவங்க. அது மட்டுமல்ல, எத்தனையோ அநீதிகள். நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு தண்டனை கொடுத்தீங்க, அடிச்சு விரட்டி விட்டீங்க. அதுக்கப்புறமா திரும்பினாங்களா? திருந்தவே இல்லை. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை இல்லையோ, நம்ம எதுக்கெல்லாம் வேணான்னு சொல்றோமோ, நம்முடைய உரிமைகள்லாம் பறிக்கிற மாதிரி இருக்கிற எத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து திணிக்கிறாங்க. உதாரணத்திற்கு இப்போ 1 மாசமா நடந்துட்டு இருக்க விவசாயிகள் பிரச்சனை. தலைநகர் டெல்லியில கிட்டத்தட்ட 1 கோடி விவசாயிகள் கூடியிருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவரு டெட்பாடி என்ன சொல்றாரு? இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி மாணவர்கள் நீட், உங்களுக்கு தெரியும், இந்த மாவட்டத்துலதான் அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எக்ஸாமே கிடையாது தமிழகத்துல. நுழைவுத் தேர்வு வேணாம், கிராமப்புறத்திலிருந்து மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு சொல்லி கலைஞர் அவர்கள் நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணி கவுன்சிலிங் முறையை கொண்டு வந்தார். ஆனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் கூட நீட் அவங்க அனுமதிக்கவே இல்லை. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த 2 அடிமைகளும் சேர்ந்து மோடியும் அமித்ஷாவும் என்ன சொல்றாங்களோ கேட்டு இந்த நீட் தேர்வை கொண்டு வந்து திணிச்சு மாணவி அனிதா பறி கொடுத்தோம். அனிதாவோட முடியலைங்க. அனிதா இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா டாக்டர் அனிதா நம்ம வீட்டு பொண்ணு. இதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்கிறோம், அது தற்கொலையா? கொலை செஞ்சது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து செஞ்ச கொலை. அனிதாவோட நிக்கலைங்க. வருஷம் 3 மாணவர்கள் 4 மாணவர்கள் இது வரைக்கும் 15-16 மாணவர்கள் நீட்டு வேணான்னு சொல்லி தற்கொலை பண்ணிருக்காங்க. மாணவர்கள் எதிர்க்கிறாங்க, பெற்றோர்கள் எதிர்க்கிறாங்க, ஆசிரியர்கள் எதிர்க்கிறாங்க, அனைத்து எதிர்கட்சிகளும் எதிர்க்குது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எங்களால நீட் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. தலைவர் சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் முதல் வேலை நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அவர்கள் சொன்னா செய்வாரு. ஏன்னா அவர் கலைஞருடைய புள்ள. கலைஞர் தேர்தல் அறிக்கையில ஒரு முறையும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு என்ன சொல்வாரு, சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அதை செஞ்சு காட்ட ஒரு தலைவர் அவர்கள். டிவி கொடுப்பேனாரு, முடியாது. கொடுத்தாரா இல்லையா? 7000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடினாரு, முடியாதுன்னு சொன்னாங்க. பண்ணாரா இல்லையா? தான் பதவி ஏற்றுக்கொண்ட அந்த டேபிள்லயே அந்த கோப்புகளை வர வச்சு அந்த மேடையிலே முதல் கைது போட்டாரு. 7000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாரு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாரு. ஆனா அந்த திட்டத்திலேயே பிஜேபி கை வைக்க பாக்குது. இந்த அதிமுக அடிமைகள் இதை பத்தி கேட்கறதே கிடையாது. ஏன்? இவங்க அடிச்சிருக்கிற அத்தனை ஊழல் பட்டியலும் மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் சிபிஐ கிட்டையும் இருக்கு. அதை வச்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்திலையும் ஊழல். கொள்ளை அடிக்காத இடமே கிடையாது. 9 வருஷத்துல அடிக்காத கொள்ளை கிடையாது. அதாவது கொரோனாவிலையும் கொள்ளை. ஒரு கொரோனாவே சொல்லிருக்கு, அதாவது இவங்க நம்மளோட மோசமானவங்க அப்படின்னு கொரோனாவே பார்த்து கேவலப்படுத்துற மாதிரி ஒரு ஆட்சி இந்த அதிமுக ஆட்சி. தலைவர் அவர்கள் 2 நாளுக்கு முன்பு ஆளுநரை சந்தித்து ஊழல் பட்டியல் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் மீது 6000 கோடி ரூபாய் ஊழல். எதுல தெரியுமா? ரோடு கான்ட்ராக்ட். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரோடு கான்ட்ராக்டுக்கு 6000 கோடி ரூபாய் ஊழல். டெண்டர் விட்டு தன்னோட சொந்த சம்மதிக்கே கொடுத்துட்டாரு. நான் பாக்கெட்ல போட்டு போயில தன்னுடைய சம்மதி பாக்கெட்ல போட்டுட்டாரு. எல்லாம் ஒரே பாக்கெட் தானே.
எல்லா அமைச்சர்கள் மீது ஊழல். இப்படி தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு விடுதலை காலம் வரணும்னா வர்ற மே மாதம் தயாராருங்க. இப்ப இருக்கிற அதே எழுச்சி, இதே உணர்வு வேணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், வெற்றி பெறணும். இந்த அரியலூர் மாவட்டத்துல, இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு தனியா மாவட்டத்தில் பிரிச்சு சிறப்பான அந்தஸ்து கொடுத்தது யாரு? கலைஞர் ஆட்சி. அதை மறந்துடாதீங்க. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரியன் ஜெயிக்க போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற 2 சட்டமன்ற தொகுதியிலும் கண்டிப்பா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீ தேர்ந்து அழைச்சு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உங்களுடைய ஒரு வாக்கும் 10 வாக்காக, 20 வாக்காக, 50 வாக்காக பெருக வேண்டும். அதற்கு நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். பண்ணுவீங்களா? உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் இன்னும் 4 மாசம் நல்ல விழிப்புணர்வோடு இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்யுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரத்தா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.